நாம் சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூலில் வந்து தப்பு பண்ணாவோ சரியாக பாடங்களை ஒப்பிக்கலைனாவோ கேட்ட கேள்வி பதில் சொல்லனாவோ தோப்பு கண்ணப்பட சொல்லுவாங்க அன்னைக்கு உள்ள டீச்சர்ஸ் வாத்தியார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகிட்டு கோயிலுக்கு போகும்போது பார்த்துருப்போம், குறிப்பாக விநாயகர்கிட்ட தான் தோப்பு கண்ணம் போடுற பழக்கம் இருந்தது, பிள்ளையார். இதோடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோடைய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்கடலை கடைந்து அமிழ்தம் எடுத்த மாதிரி தோப்பு கண்ணம் போடும்போது இந்த உடலில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு, அதாவது இப்படி 2 காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கணும். உட்காந்து எந்திரிக்கும் போது 2 காலினுடைய கட்டவரல் இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டவரல் அதனால் அப்படி தரையில் அமுங்கணும். தரையில் அமுங்கினா தான் எந்திரிக்க முடியும், அப்படி சுருங்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்டவரிலிருந்து இந்த நரம்பு இப்படி வரும். இடுப்புக்கு மேலே வந்து இந்த 7 சக்கரங்களை இப்படியே ஒன்றுனா இது முடிச்சுமாங்க. இப்படியே வந்து கரெக்டாக இந்த முதுகுக்கு பின்னாடி முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே போய் இந்த நம்மளுடைய உச்சந்தலை உச்சி குழந்தையாக இருக்கும்போது உச்சியில் குழி மூடாமல் இருக்கும். அது அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த தொண்டையில் வாய்க்குள்ளார ஒரு அண்ணாக்கு உள்நாக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கும். இதுக்கு நேராக இருக்கும். இந்த மூளையினுடைய அடிபாகத்தில் இதேமாரி ஒரு பீனியல் கிளாண்டு ஒரு சின்னதாக இதேமாரி உள்நாக்கு மாதிரி இப்படி தொங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். இதை வந்து ஆக்டிவேட் பண்ணும். உட்காந்து எந்திரிக்கும் போது இந்த காதை எந்திரிக்கும் போது நம்ம அப்படி காதை இழுப்போம். அப்படி இழுக்கும்போது இந்த காது நரம்புகள் தூண்டப்பட்டு, இந்த கட்டவர்கள் கால் கட்டவர்களுடைய நரம்புகள் தூண்டப்பட்டு இந்த 7 சக்கரங்களும் இயங்கி இதன் விளைவாக இந்த பீனல் கிளாண்டில் அந்த சுரக்கும். இது ஞாபக சக்தி அதிகமாக்கும், உயிர் வாழும் தன்மையை நாட்களை நீடிக்கும். இன்னும் நிறைய நன்மைகள் உண்டு. இதைத்தான் அமிழ்தம்னு சொல்கிறாங்க. பார்க்கடலை கடைந்து தேவர்களும் அசுரர்களும் அமிழ்தம் எடுத்தாங்கம்பாங்க. அது இந்த விஷயந்தான். பார்க்கடலை கடைந்து அப்படின்னா முதுகு தண்டுவடத்துக்கு பேர் மேரு தண்டம்னு பேர். மந்தார மலை அப்படின்னா நம்மளுடைய மூளை. இதை வாசுகின்ற பாம்பை வச்சு தேவர்களும் அசுரர்களும் 2 பக்கம் மந்தார மலையை மத்தாக கொண்டு கடைகிறாங்க. அப்போது இந்த மூச்சுக்காற்று இடது நாடி வலது நாடி சொல்கிறோம் இல்லைங்களா, சூரியக்கலை சந்திரக்கலை, இதை சரியான விகிதத்தை இழுத்து இந்த ஊழ்க பயிற்சி செய்யும்போது அந்த குறிப்பிட்ட நாளில் சரியாக செய்யும்போது இந்த பீனியல் கிளாண்டு தூண்டப்பட்டு அதில் சுரக்கும் சுரப்பி தான் அமிழ்தம்ன்றாங்க. நீண்ட நாள் உயிர் வாழ்வது, நல்ல ஞாபக சக்தி, அறிவு வளர்ச்சி, ஞானம், சிந்தனை இதெல்லாம் உருவாகும். இதைத்தான் நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. குறிப்பாக பிள்ளையார் கோயிலில் தோப்பு கணம் போகிறதுக்கான அடிப்படை தான். காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக எல்லா வயதினர் செஞ்சால் உடல் நல்ல பலமாகும், நோய் நொடியிலேருந்து தப்பிக்கலாம். இந்த டிஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கு பாருங்கள், L3 L4 L5 இடுப்பில் டிஸ்க்கு விலகிறது, ஆத்தர்டைஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டிக்கால் முட்டி வலிக்கிறது, கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாமல் ஆகிறது, உடலில் உள்ள ஆன்டிபயோட்டிக் தூண்டப்படுவது அத்தனையும் நடக்கும். நாம் இனிமேல் ஒவ்வொருத்தரும் தோப்பு கண்ணம் போட பழகிக்கொள்வோம்.